ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தாவேக அரசு நடத்தக்கூடிய ஒரு விதமான கூத்து தான் இது பொய் வழக்கு 100% சொல்லுவாங்க. அவங்க ஏன் ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டாங்கன்னா தாவேக ஆட்சி கவுந்துருமா? கவுராத, புரியுதுங்களா? 2 எம்எல்ஏ வாங்கிட்டா கவுறாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 25 எம்எல்ஏக்களை வாங்கணும் இல்லைங்களா? இந்த நடிகர்கள் சுமன் கிமன் சொல்லி சில பேர் சில்லற பயிலுங்க அல்லு சில்லுங்கெல்லாம் அந்த நடிகர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 மாதம் விடுங்க 6 மாதம் விடுங்கன்றாங்க. டேய் 6 மாதம் விடுறதுக்கு இது என்னடா இது? ஏன்னா திருமணம் பண்ணிட்டு 6 மாதம் விடு, அப்புறம் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்எஸ்டியை சந்திக்கிறதே இல்லையா முதல்வர்? இப்போ அஸ்ரா காருக்கு ஐஜி இன்ட்டு போட்டாங்க. ஐஜி இன்ட்டுன்றது போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளை பேர் அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் தாவேக பொறுப்பா அப்படின்னு சொல்லி சில சில்லறைகள் அல்லு சில்லுகள், அதாவது விஜய் பாணியிலே தானே நம்மளும் சொல்லணும். அப்போ தானே அந்த விஜய் ரசிகர்களுக்கு புரியும். அண்ணா அறிவாலயத்தை அடிமையாக இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை தொடர்புல நீங்கள் என்ன காரியம் சாதிச்சிங்க? எந்தெந்த அமைச்சர்கள் பிடிச்சி என்னென்ன காரியம் சாதிச்சு என்னென்ன சம்பாதிச்சிங்க எல்லாம் இருக்கா இல்லையா? 5 வருஷம் அப்படி நம்மளாச்சும் திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்த்தோம். இன்னைக்கு தாவேக ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு கூட மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவில் பயங்கரமாக பேசுகிறோம். தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தினந்தோறும் ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ சிங்கப்பூர்ல இருந்து ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியதாக சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இது முழுக்க முழுக்க தாவேகாவினுடைய குதிரை பேர ஊழலை மறைப்பதற்கு மடை மாற்றுவதற்காக தாவேகா ஏற்படுத்திய ஒரு விளையாட்டு தான் இந்த இது. அதாவது திமுக தரப்போ அல்லது அதிமுக தரப்போ இப்படி பேரம் நடத்தணும்னு நினச்சி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நம்ம யூடியூபர் திருநாவுக்கரசு போன்ற நபர்களை அவங்க தொடர்பு கொண்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல வழி இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அரசியலில் பழம் தின்னு கொட்டையை போட்டவங்க இல்லை, கொய்யா பழத்துலேருந்து கொட்டையை தூக்கி போட்டு படம் தின்னவங்க, அந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்க அவங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வழியில் போய் அவங்க பேரம் பேசி, அதுவும் பேரம் பேசுறது கூட அரசு தரப்பில் அதுவும் காவல் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலே தெளிவாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, இதேமாரி வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு எதிராக தீர்மானம், அதாவது சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரோம், அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதான். அதுக்கு 30 கோடியா, புரியுதுங்களா? இவங்க தாவேக எம்எல்ஏக்களை பொறுத்தவரையிலையும் 5 லட்சம் 10 லட்சமே ஓவர் தான். அது இதில் போய் 30 கோடி 50 கோடி பேசுனாங்க, 30 கோடி பேசுனாங்க, மலேசியாலேருந்து பேசுனாங்க, சிங்கப்பூர்லேருந்து பேசுனாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான பொய் பித்தலாட்டம் தான். இது தாவேக அரசு அவங்க நடத்தக்கூடிய இந்த குதிரை பேர ஊழல், ஏன் சொன்னால் இப்போ திமுகவும் குதிரை பேர ஊழல் தாவேக நடத்துறதுன்னு சொல்லிச்சு, அதிமுகவும் சொல்லிச்சு, பாஜகவும் சொல்லிச்சு, எல்லாமே சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி சொல்லும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு கோடு இருக்குன்னா அழிக்க முடியாது, பக்கத்தில் ஒரு பெரிய கோடாக போடுவோம். என்ன போடுவோம், இதேமாரி நம்ம எம்எல்ஏக்களை இவங்க விலை பேசி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போது செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணி இவங்க கொண்டு போகிறது தான் தெரியுதே தவிர அது சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கும் சில தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில் என்னன்னு சொன்னீங்கன்னா, விஜய் தரப்பில் தான் ஒரு பெருந்தொகை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதிமுக திமுக எம்எல்ஏக்களை முடிஞ்ச அளவுக்கு ராஜினாமா பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்பணமாக வாங்கிட்டு நம்ம திருநாவுக்கரசு வாங்கிக்கிட்டு அதை அவங்க செயல்படுத்தலைன்றதுக்காக, அப்போ திருநாவுக்கரசை அப்படியே அரெஸ்ட் பண்ணோன்னா அந்த காசை பிடுங்க முடியாது. இப்படி ஒரு சாக்கை சொல்லி அப்படி பிடுங்கினாதான் தகவல்களே வருது முழுக்க முழுக்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தாவேக அரசு நடத்தக்கூடிய ஒரு விதமான கூத்து தான் இது பொய் வழக்கு 100% சொல்லுவாங்க. அவங்க ஏன் ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டாங்கன்னா தாவேக ஆட்சி கவுந்துருமா? கவுராத, புரியுதுங்களா? 2 எம்எல்ஏ வாங்கிட்டா கவுறாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 25 எம்எல்ஏக்களை வாங்கணும் இல்லைங்களா? ஏன்னா 1/3 வாங்கணும். 1/3 வாங்கினா தான் அவங்க பண்ண முடியும். இப்போ அந்தளவுக்கு எதிர்கட்சிகள் எந்த முயற்சியும் பண்ணல. இவங்க ஆளட்டும், ஆண்டாவே மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய போய்ஸ் என்னன்றது, ஆட்டோமேட்டிக்காக இவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 கட்சிகளும் அதிமுக திமுக விட்டு வேடிக்கை பார்க்குது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய ஆட்சியினுடைய குறைகளை தவறுகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக இப்படி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா நேற்றைய இரவு பேருந்து நிலையத்தில் காதலி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்காக அந்த பெண் கொலை பண்ணிருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர் துணிஞ்சிருக்காரு.
இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. கடந்த ஆட்சியும் இதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அதிகரிச்சது. இந்த ஆட்சியும் எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இது நம்ம கொஞ்சம் பேசணும்னா பெருசாக பேசணும். ஏன் சொன்னால் சட்டம் ஒழுங்கு வந்து தாவேக்கா ஆட்சி வந்தவுடனே ஏதோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த நடிகர்கள் இந்த சுமன் கிமன் சொல்லி சில பேர் சில்லற பயிலுங்க அல்லு சில்லுங்கெல்லாம் அந்த நடிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 மாதம் விடுங்க 6 மாதம் விடுங்கன்றாங்க. டேய் 6 மாதம் விடுறதுக்கு இது என்னடா இது? ஏன்னா திருமணம் பண்ணிட்டு 6 மாதம் விடு அப்புறம் பழகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு வார்த்தை. இது ஒரு அரசு. 6 மாதம் இல்லை 6 நாள் விட்டாவே சட்டம் ஒழுங்கு நாசமாக போகும். இருக்கா இல்லைங்களா? 6 மாதம் விடுங்க அப்படின்றாங்க. 6 மாதம் விட்டால் என்ன பண்ணுறது? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு புரோட்டோகால் மாரி இருக்குது. அதாவது எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு புரோட்டோகால் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஆன உடனே எஸ்எஸ்பி போய் பார்ப்பார் முதல்வரை. எஸ்எஸ்பின்ற ஒரு கேட்டகரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்எஸ்பின்ற சொல்லுவாங்க. அது அவர் போய் முதல்வரை சந்திப்பார். சந்தித்து எல்லா தகவலும் டைப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு தான் வெளியே வருவாங்க. இது எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ஜெயலலிதா காலத்தில், கருணாநிதி எல்லாருமே வந்து டைம் ஒதுக்குவாங்க. அதன் பிறகு முதல்வர் அதை பார்த்து ஐஜி இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு ஐஜி இன்ட்டை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணுவார். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மாநிலத்தில், நம்ம ஆட்சிக்கு எதிராக யார் பேசுகிறா, ஆதரவாக யார் பேசுகிறா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கே இருக்குது, போதை வசதி, எல்லா விஷயத்தை பற்றி அங்கே வந்து கலந்து ஆலோசிக்கப்படும். அதன் பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, டிஜிபி கிட்ட டைரக்ஷன் கொடுத்து டோட்டலாக வந்து தமிழ்நாடு முழுக்க அலர்ட் பண்ணுவாங்க போலீஸ். இது வந்து ரொட்டீனாக புரோட்டோகால் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு நிதி ஒதுக்குவாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஸ்பெஷல் இதுன்னு சொல்லிட்டு அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இதுன்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. இந்த பணம் வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா ஸ்டேஷனில் ஒரு ஐஎஸ் 5 பேர் 4 பேர் இருப்பாங்க. அது எஸ்ஐயூ இருப்பாங்க, ஐஎஸ் இருப்பாங்க, எஸ்பிசிஐடி, இப்படி நிறைய விங்கிங் இருக்குது அவங்களுக்குள்ள போலீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பல நபர்களை அவங்க கையில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது செலவு பண்ணிக்கிட்டு அவங்க மூலிமா தகவல்கள் எடுப்பாங்க. தகவல்கள் எடுக்கும்போது என்ன ஆகிடும் சொன்னீங்கன்னா, இப்போ அந்த போதை வசதி விற்பனை யார், வாங்குறது யார், எங்கேருந்து கொண்டு வராங்க, இந்த தகவலெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்டில் அவங்க எடுத்து அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பும்போது அப்போது காவல்துறை அப்போ தான் நடவடிக்கை எடுக்கும். அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து அவங்க வந்து போனோன்னே இப்போ நான் போயிட்டே இருக்க ரஹீமை பிடிச்சி கைது பண்ணி போட்டுருவாங்களா? இல்லை, அது குற்றம் நடந்தால் தான் அது கைது பண்ணி உள்ளே போடுறது. அப்போ குற்றம் நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா அது தடுக்கணும்னு சொன்னால் காவல்துறை என்ன எப்படி பிடிப்பாங்க? நான் இன்டெலிஜென்ஸ் உடைய ரிப்போர்ட் வச்சு தான் தடுப்பான். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுக்கு உண்டான நிதியை இதுன்னு தாவேக்கா ஒதுக்கவே இல்லை. அவன் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அவங்க பாக்கெட் காசை எடுத்து செலவு பண்ணி அவங்க வந்து தகவலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு என்ன அவசியம் வந்தது? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 50% குறையும். 100% குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது, 50% குறையும். நிறைய தகவல்கள் வந்து அந்த தகவல்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது இதாகும். கடந்த திமுக ஆட்சியில் கூட இந்த குறை இருந்தது. அது எப்படி குறை இருந்ததுன்னு சொன்னால் அவங்க இன்டெலிஜென்ஸுக்கு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அவங்கக்கிட்ட என்ன தவறுன்னு சொன்னால், அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அது டிஜிபி கிட்ட கொடுத்து டிஜிபி எல்லா காவல்துறைக்கும் அவங்க சர்க்குலர் அனுப்பும்போது அங்கங்கே குட்டி பகவதி மாரி திமுகவில் இருந்தானுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்தாங்க அவங்க. புரியுதுங்களா? அதில் சில சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்எஸ்பியை சந்திக்கிறதே இல்லையா முதல்வர். இப்போ அஸ்ராக்காருக்கு வந்து ஐஜி இன்ட்டு போட்டாங்க. ஐஜி இன்ட்டுன்றது போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளை பேர் அரசியல்வாதிகளுக்கு தெரியும். மிக முக்கியமான பொறுப்பு அது, சாதாரணமானது இல்லை, மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அது. பெரும்பாலும் டிஜிபி எல்லாம் வந்து யார் இன்ஸ்பெக்டர், எந்தெந்த இன்ஸ்பெக்டர் எங்கே போடணும், டிஎஸ்பி எங்கே பொறுப்பு போடணுன்றதை விட இவங்க கொடுக்குறத அவங்க போடுவாங்க. டிஜிபி அப்படி தான் பண்ணுவார். ஐஜி இன்ட்டு கொடுக்குறது அவ்வளோ முக்கியமான பொறுப்பு. அஸ்ராக்காருக்க போட்டாங்க. போடும்போது ஒரு நேர்மையான அதிகாரி தான் வரும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நேர்மையான. அப்போது இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, நான் மத்திய அரசுக்கு பணிக்கு போகிறேன்னு ஓட பார்க்குறாரு. என்னன்னா வேஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்டிங்கு. அதில் இருந்துட்டு கெட்ட பேர் அவங்க தான் நம்ம விட்டு போகலாண்டான்னு ஓடுறாரு. காரணம் என்ன சொன்னால், நம்ம முதல்வர் விஜயை பொறுத்தவரையும் கீர்த்தி சுரேஷ் சந்திக்கிறதையோ அல்லது திரிஷா சந்திக்கிறதையோ அல்லது நடிகர்கள் தொப்பான் அல்லு சில்லு எவன் சந்திக்கிறதுக்கு போனோம்னா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு போலீஸ் ஹையர் ஆஃபீஸருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது இல்லை முதல்வர். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா பண்ணுறது, யாரை தொடர்பு கொள்வது? ஏன்னு சொன்னால் ஒரு அரசுன்னு சொன்னால்
காவல்துறை அதனுடைய கடமையை செய்யும். அதே நேரத்தில் வந்து யாரை தொடர்பு கொண்டு ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு அப்போ அந்த மாதிரி ஒரு முட்டு சந்து மாதிரி நிற்குது, சிஸ்டமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே நட சனியை நம்ம வாங்கிட்டு நமக்கு கெட்ட பேர் வருதோடு நம்ம ஒதுங்கலான்னு ஓட தான் பார்ப்பேன். அப்போ இது வந்து திமுக ஆட்சியில் இது தாவேக்கா ஆட்சியில் நடக்குது. இப்போ அதனுடைய எதிரில் தான் இப்போ நீங்கள் தருமபுரியில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் காதலிச்சிருக்கலாம் அல்லது ஒரு தலை காதலாக இருக்கலாம். அது ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கொடுமையாக வந்து ஒரு பெண்ணை குத்துறான்னு சொன்னால் நிச்சயம் அவனாக இருக்க மாட்டான். அவன் கூட போதை வஸ்து முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். இப்போ இருக்குங்களா இல்லையா? அப்போ அந்த போதை வஸ்து சரளமாக பொருளுது எல்லா இடத்துலையும். இப்போது தமிழக அரசு நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நிறைய பேப்பர்லாம் போடுவான், குட்கா பிடிப்பட்டது. இந்த பீடா கடையில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா, அவன் என்ன குட்கா வச்சுருக்கானா, அவன் ஏதாவது பான்பராக் வச்சுருக்கான், இதுதான் தேடுறதுல இருக்காங்க தவிர குட்காவோ பான்பராக்கோ இதெல்லாம் போதை வஸ்துலே சேரல. இது வந்து போதை வஸ்து என்பது மாத்திரை, டேப்லெட்டு, மெபட்ரான்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், நீ என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சுட்டு வருவான், கொலை பண்ணுறான்னு பண்ணுவான். இதெல்லாம் போதை வஸ்து. அதேமாதிரி இந்த பிரசவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய போதை வஸ்து மாத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பெண்களுக்கு போடுறது, அந்த மாத்திரையை 2-3 போட்டுக்கிட்டு ஒருத்தனை போய் கொலை பண்ணிட்டு வாடானா கொலை பண்ணிட்டு வருவோம். 3 நாளைக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை கூட்டும் போய் அடித்து கையை உடைச்சாலும் தெரியாது. இது போன்ற போதை வஸ்து இன்னைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சரளமாக புழக்கத்தில் இருக்குது. அப்போ அது விற்கிறவன் யார், அது எங்கேருந்து வருது, இதெல்லாமே வந்து காவல்துறை கண்காணித்து கைது பண்ணாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த போதை தடுப்பு இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த புயல வகைகளை பிடிக்கிறதுலே இருக்காங்க. திமுக ஆட்சியில் தான் அதுதான் நடந்தது. இப்போ அதிமுக இது தாவேக்கா ஆட்சியிலும் அதுதான் நடக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த போதை வஸ்துவின் காரணமாக தான் அங்கே வந்து அந்த கொடூரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மார்பங்கள் வெட்டி, கழுத்து வெட்டி, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. தீவிர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வராங்க. இப்போ அது உயிரோடு வந்துன்னா கூட அதுக்கு தான் பாவம், ஏன்னா ஊனமாக தான் வாழணும். அது இருக்கா இல்லைங்களா? அப்போ இந்த கொடூர செயலுக்கு திமுக இது தாவேக்காவை சொல்ல முடியாது, இதெல்லாம் யதார்த்தமாக இதுக்கெல்லாம் தாவேக்கா பொறுப்பா அப்படின்னு சொல்லி சில சில்லறைகள் அல்லு சில்லுகள், அதாவது விஜய் பாணியிலே தானே நம்மளும் சொல்லணும். அப்போ தானே அந்த விஜய் ரசிகர்களுக்கு புரியும். அல்லு சில்லுகள் வந்து உளறிட்டு கிடக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் அரசு தான். அரசு வந்து இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்தியிருந்தா நிச்சயம் அவன் வெறுப்பு இருந்தாலும் கொலை பண்ணிட்டு ஏதோ ஒரு குத்திட்டு ஓடிட்டு இருப்பான். அவ்வளோ மக்கள் முன்னாடி அத்தனை பேர், ஒரு 500-1000 பேர் நிற்கிறாங்க, அந்த மக்கள் தடுக்கிறாங்க. அது மீறி ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கொடுமையாக இது குத்துறான்னு சொன்னால் அவன் வந்து ஒரு விதமான ஒரு அடிக்ட் ஆகியிருக்க நபர் தான் நினைப்பான். இப்போ அரசியல் கட்சியில திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கான உதவியெல்லாம் செஞ்சிருந்தாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுகவோட நட்புறவாக தொடர்கிறோம் அப்படின்ற கருத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. இந்த பக்கம் தாவேக்காவோட கூட்டணியில் இருக்காரா இல்லை வந்து திமுகவோட கூட்டணியில் பயணிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிறது இல்லையா சார்? உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, ஏற்கனவே திமுகவில் கூட்டணியில் இருந்துக்கிட்டே என்னை தாவக்கா கூப்பிட்றாங்க, அண்ணா திமுக கூப்பிட்றான்னு இப்படியே போட்டு அங்கே வந்து அவர் பேசிகிட்டே இருப்பார், திமுககிட்டே இருப்பார். இப்போ அதேமாரி தான் இப்போ செய்கிறாரு. ஏன்னா இப்போ திமுக ஒட்டுமொத்தமாக கழுவி விட்டோன்னா தாவேக்கா நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அதனால் நமக்கு திமுகன்ற லிங்க் இருக்குது, நாங்கள் இன்னும் அறுக்கலை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்த முடியும். அவர் தான் நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன், திருமாவளவன் வந்து 3 கருணாநிதிக்கு சமம். ஒரு கருணாநிதியே தமிழ்நாடு சமாளிக்க முடியல, அப்போ 3 கருணாநிதிக்கு சமம்னா நீங்கள் புரிஞ்சுங்க. அவர் எப்பவுமே அப்படி தான். அதுக்கு தான் இன்றைக்கி அண்ணன் வைகோ கூட பேசியிருக்காரு இல்லையா, அவருக்கு பதில் கொடுத்துருக்காரு. இதேமாரி நாங்கள் திமுக தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கோம், ஆனாலும் திமுக கூட்டணியில் தொடர்றோன்னு சொல்கிறாரு, நீங்கள் எப்படின்னா நோபாலுக்கு பரிசு கொடுத்த மாரின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் அதுதான் நல்லாயிருக்கும். 1 இயர்ஸ் ஒரு பக்கம் கருத்து முன்வைக்கிறாரு, திமுக தங்களை வந்துட்டு துரோகி என்று விமர்சிச்சு வந்தீங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம், தாங்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு பதிலாம் கொடுக்குறாரு. 1 இயர்ஸ் பேச்செல்லாம் நான்லாம் ஒரு பொருட்படுத்ததே இல்லைங்க. ஏன்னு சொன்னால் அவர் தன்னை ஒரு பெரிய ஒரு போராளி புலி மாரி காட்டிக்குவார், புரியுதுங்களா? பட் இதே வந்து 1 இயர்ஸ் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகாமல் மற்றவங்க யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருந்தாங்கன்னா தாவேக்கா அமைச்சரவையில் பங்கெடுக்கவே விட்டுருக்க மாட்டாப்புல. கட்சிக்குள்ளேருந்து ஏதாவது குழப்பம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு கட்சி கட்டியிருப்பார். இவர் அமைச்சர் ஆகிட்டாரு. நீ இதே தேர்தலுக்கு முன்னாடி 1 இயர்ஸ் பேசின பேச்சுக்கெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். டிவி டெபேட்டில் வந்து தாவேக்காவை பற்றியும் விஜயை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணாத சொல்லுங்கள். இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிதுன்றதுக்காக அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கணுன்றதுக்காக நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுறீங்க. இதே திமுக விமர்சனம் பண்ண நம்பவே பார்த்து என்ன பேசினாரு இதே இவர் 1 இயர்ஸ் நம்மளெல்லாம் பாஜக பி டீம்னு சொன்னாரா இல்லை? திமுக விமர்சனம் பண்ணதுக்கே பாஜக பி டீம்னு சொன்னார், என்னை பார்த்தே சொல்லியிருக்கப்பல. புரியுதுங்களா? என்ன தொடர் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு இன்னைக்கு நீ எந்த நிலைக்கு போயிருக்க?
ஒரு சாதாரணமான அமைச்சர் பதவி. இது எதுவும் வந்து பரம்பரை இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தான். அது 5 இயர்ஸ் நீடிக்குதா இல்லையா அது வேற விஷயம் சொல்கிறேன். அதுக்காகவே இந்த துள்ளக்கூடாது. நீ தின்னாலும் வெளில நீங்கள் எங்கே இருந்தீங்க? அண்ணா அறிவாலயத்தை அடிமையாக இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை தொடர்பில் நீங்கள் என்ன காரியம் சாதிச்சீங்க? எந்தெந்த அமைச்சரை பிடிச்சி என்னென்ன காரியம் சாதிச்சு என்னென்ன சம்பாதிச்சிங்க எல்லாம் இருக்கா இல்லையா? 5 வருஷம் அப்படி நம்மளாச்சும் திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்த்தோம். இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு கூட மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவில் பயங்கரமாக பேசுகிறோம். புரியுதுங்களா? நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாலும் மக்கள் விரோத செயல்பாடு செய்யுதுன்னா அதையும் கூட நம்ம எதிர்த்து பேசுவோம். அந்த மாதிரி நபர் நம்ம. புரியுதுங்களா? இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டோன்னு தாவேக்காவுக்கு போய் ஜாட்டா போட்டுக்கிட்டு கூஜா தூக்கிட்டு போகிற ஆள் இல்லை நம்ம. மக்கள் பிரச்சனை மக்கள் விரோத செயல்பாடுகள் யார் செஞ்சாலும் பொது வெளியில் பேசிட்டு வரோம். ஆனால் வன்னிய அரசு வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி தேமு தேத்திபின்னு தான் பேசணும். தேர்தலுக்கு முன்னாடி வரையும் சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிள்ளை நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட போய் நீ இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. பேரண்ணா என்ன அர்த்தம்? இத்தனை நாளாக பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு தாவேக்கா கூட கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அது ஏன் மழுங்கு விதிக்கப்பட்டது? நீங்கள் உண்மையே பாஜக பாசிச எதிர்ப்புன்னா தாவேக்காவில் இணைஞ்ச பிறகு கூட அது விடுதலை சிறுத்தையாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் லீக் எல்லாருக்கும் அதே பாசிச எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி எங்கே பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதே இல்லையே. அப்போ உங்களுடைய இந்த ஒரு குழு இருந்தது. இது தமிழ்நாட்டில் ஏமாற்றிட்டு வந்தாங்க இந்த குரூப்பு. எது இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, அப்புறம் வந்து இந்த மதிமுக எல்லாம் ஏமாற்றிட்டு வந்தாங்க. இப்போது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு போராளி மாரியும் ஒரு பகுத்தறிவாளர்கள் மாரியும் சமூக செயல்பாட்டாளர் மாரி இப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு வந்தாங்களே. இது பொய்ன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க தவிர்க்கவை ஆதரித்து சரியாக தவிர நம்ம போக வேண்டாம். ஆதரிச்சுட்டு இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணுறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி திமுக விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ காமெடியாக இருக்குது. ஏண்டா 5 வருஷம் எவ்வளோ பிரச்சனை திமுக வந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் ஈடுபட்டாங்க. அப்போல்லாம் நீங்கள் வாயை திறந்தீங்களா? மேல்மா சிப்காடு விஷயத்துக்கு தொடர்ந்து விவசாயிகள் போராடினாங்களா? அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் போராடிச்சா அந்த மக்களுக்கு ஆதரவா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து மக்கள் போராடினாங்களா? அதுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சுதா? விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சுதா? மதிமுக ஆதரிச்சு 5 வருஷமா நீங்கள் அப்படி தானே இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு திமுக விமர்சனம் பண்ணுறேன்னா என்ன? இதை வந்து இலகுவாக சொன்னேன்னு சொன்னால் அங்கே ஒரு எலும்பு தொட்டு போட்டாங்க, இங்கே 2 போட்டிருக்காங்கன்னு தான் பார்க்குறோம்.